வணக்கம். பிரைம் மினிஸ்டர் மோடி மட்டுமில்லை என்றால் இந்தியாவுடைய அடையாளமே அழிந்து போயிருக்கும். இந்தியாவிற்கு சுதந்திரம் 1947ஆம் ஆண்டு கிடைக்கவில்லை, 2014ஆம் ஆண்டு தான் கிடைத்தது. 18 மணி நேரம் வரை இந்த நாட்டுக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகானை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டிற்காக எந்த அளவில் உழைத்திருக்கிறார், இந்த நாட்டு மக்களுக்காக எந்த அளவில் சேவை செய்து கொண்டிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஆன்டி மோடியாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் உங்களுக்கு இந்த விஷயங்கள் புரியவும் புரியாது. எந்த அளவில் நாட்டிற்காக நாட்டு சொத்துக்களை வித்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? எப்போ பார்த்தாலும் எல்ஐசியை விற்று விட்டார், எப்போ பார்த்தாலும் கோல் இண்டியாவை விற்று விட்டார், இதை விற்று விட்டார், அதை விட்டு விட்டார், ஏர்போர்ட்டை விற்று விட்டார், போர்ட்டை விற்று விட்டார் என்று மட்டும்தானே கூறுகிறீர்கள். அவர் வாங்கிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா? இடியை வாங்கியிருக்கிறார், சுப்ரீம் கோர்ட்டை வாங்கியிருக்கிறார், சிபிஐ வாங்கியிருக்கிறார், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை வாங்கிவிட்டார், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மீடியா கம்பெனிகளையும் வாங்கிவிட்டார். இதை பற்றி நீங்கள் பேசுகிறீர்களா? இது சர்க்காசமாக தெரியலாம், ஆனால் இப்படித்தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பக்தர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பெட்ரோலின் விலை 2000 ரூபாய் ஆனால் கூட பரவாயில்லை, நாங்கள் மோடிஜிக்கு மட்டும்தான் ஓட்டை போடுவோம். இந்த நாட்டில் அரிசி பருப்பின் விலை 10,000 ரூபாயாக மாறிவிட்டால் கூட பிரைம் மினிஸ்டர் மோடி தான் எங்களுக்கு தேவை. ஏன்னா இவரால் தான் இந்த நாடு ஹிந்து ராஷ்டிரமாக மாறப்போகிறது. இது போன்ற கதைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இப்போ ஒரு புதிய கதையும் கேளுங்கள். பிரைம் மினிஸ்டர் மோடி லக்ஷ்வதீப்பிற்கு சென்றார். அதற்கான ஒரு சில படங்கள் வெளியானது. இந்த படங்கள் வெளியானதுடன் பாய்காட் மால்தீவ்ஸ் என்கிற இந்த ஹேஷ்டாகும் வைரலாக தொடங்கியது. மால்தீவ்ஸில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய டூரிசத்தை மட்டுமே வைத்து தன்னுடைய நாட்டை நடத்தி வருகிறார்கள். பிரைம் மினிஸ்டருடைய லக்ஷ்வதீப் இமேஜை எந்த அளவில் போலித்தனமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய யூனியன் மினிஸ்டர், ஒரு சில பக்தர்கள், செலிபிரிட்டி பக்தர்கள் எப்படி ப்ரொபகண்டாவாக வளர்த்திருக்கிறார்கள், எப்படி அந்த பொய்யை உங்களுக்கு முன் எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த நபர்கள் சாதாரணமான நபர்கள் கிடையாது. அனைவருமே சட்டத்தை, இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டரை நன்றாக அறிந்த நபர்கள். இந்த ஃபேக்ட் செக் மிகவும் முக்கியமானது. இதை நீங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்பு எப்படி கோதி மீடியா இதை எடுத்து வைத்தது என்று நீங்கள் பாருங்கள். CNN நியூஸ் 18 இருக்கட்டும், ஜீட் நியூஸாக இருக்கட்டும், ஏபிபி நியூஸாக இருக்கட்டும், ஆஜ்தக்காக இருக்கட்டும், இது போன்ற எத்தனை கோதி மீடியா சேனலை எடுத்து பார்த்தால் கூட பிரைம் மினிஸ்டர் மோடி மால்தீவ்ஸ், ராமர் கோவிலை தாண்டி வேறு எதுவுமே கடந்த 10 நாட்களாக நீங்கள் பார்த்திருக்க முடியாது. பில்கிஸ் பானுவை பற்றி பேசினார்கள் என்றால் கிடையாது, மணிப்பூரை பற்றி பேசினார்கள் என்றால் கிடையாது, இந்த நாட்டு பெண் வீராங்களை பற்றி பேசினார்கள் என்றால் கிடையாது, இந்த நாட்டு விலைவாசியை பற்றி, வேலைவாய்ப்பை பற்றி, விவசாயிகளை பற்றி பேசினார்கள் என்றால் கிடையாது. ஆனால் நாம் பேசக்கூடிய விஷயம் ராமர் கோவில் அல்ல, மால்தீவ்ஸ் அண்ட் லக்ஷ்வதீப் பற்றி. ஒரு சில படங்களை நீங்கள் தொடர்ந்து என்னுடைய ஸ்க்ரீனில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த படத்தை வேறு யாரும் வெளிவிடவில்லை, கிரண் ரிஜிஜு அவர்கள் வெளிவிட்டிருக்கிறார், யூனியன் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இவர் இந்த படத்தை காட்டிவிட்டு என்ன எழுதியிருக்கிறார் என்று பார்த்தீர்கள்னா, பல்வேறு நபர்கள், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் லக்ஷ்வதீப், அந்தமான் நிக்கோபார், போர்ட் பிளேர் போன்ற இடங்களை பார்க்க ஆசைப்பட்டு வருகிறார்கள். அந்த அளவில் இந்தியா டெவலப் ஆகிவிட்டது. உங்களுக்கு புரியாது, இந்த பாருங்கள், இந்த படங்களை பாருங்கள். இது மால்தீவ்ஸ் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய வேற எந்த பகுதியும் கிடையாது, இது இந்தியாவை சார்ந்த லக்ஷ்வதீப். பிரைம் மினிஸ்டர் மோடியால் மட்டும்தான் இந்த இடத்தை எக்ஸ்ப்ளோர் செய்ய முடிந்திருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் மோடி கண்டடித்த அற்புதமான இடம் இதுதான். அனைவருமே இங்கே போக வேண்டும் என்று 2 படங்களை போட்டிருக்கிறார். ஜனவரி 7, 2024ஆம் ஆண்டு. இவர் மட்டும் போட்டாரா? இல்லை. ரன்வீர் சிங் பாலிவுட்டின் ஒரு மிகச்சிறந்த நடிகர், உலகம் முழுவதும் சுற்றி இருக்கக்கூடிய இந்த நடிகர். இவருடைய மனைவி தீபிகா பதுகோன் பல்வேறு இடங்களுக்கு ஷூட்டிங்கெல்லாம் போயிருப்பார்கள். அவரும் ஒரு ஃபோட்டோவை போட்டு, this year let's make 2024 about exploring India and experiencing our culture. There is so much to see and explore across the beaches and the beauty of our country. Chalo India, let's explore Indian island. Chalo Bharat dekho. இந்தியா ஒரு அழகான நாடு. 2024ஆம் ஆண்டு நாம் அனைவருமே ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்தியாவில் இருக்கக்கூடிய அழகை கொஞ்சம் பாருங்கள், எந்த அளவில் அழகாக இருக்கிறது என்று. நாம் அனைவருமே இந்தியாவை எக்ஸ்ப்ளோர் செய்ய வேண்டும். சலோ பாரத்
கிளம்புங்கள் பாரதத்தை பார்ப்போம் என்று. இது இன்னொரு நபர். ரவி கிஷன் போஜ்பூரி நடிகர். எப்படி இங்கே அஜித் குமார் விஜய் எல்லாம் இருக்கிறாரோ அதே போன்று ரவி கிஷன் போஜ்பூரி நடிகர், பிஜேபியின் அரசியல்வாதி. இவரும் அதே படங்களை போட்டு அரே छोड़िए मालदीव ये अपना भारत है इतना सुंदर है जहां हम सब जाएं फिल्म शूट करें वेट इन इंडिया करें எக்ஸ்ப்ளோர் இந்தியா கரே. இது மால்தீவ்ஸ் எல்லாம் கிடையாது, இது இந்தியாவில் இருக்கக்கூடிய லக்ஷ்வத்வீப். எவ்வளோ அழகாக இருக்கிறது என்று பாருங்கள். நாம் அனைவருமே இங்கே தான் போய் திருமணம் எல்லாம் செய்ய வேண்டும், பார்ட்டி எல்லாம் கொண்டாட வேண்டும், இந்தியாவுடைய டூரிசத்தை வளர்க்க வேண்டும் என்கிற அந்த படங்கள். ஆனால் இந்த படங்களுக்கான உண்மை என்னவென்று தெரியுமா? அதைத்தான் நீங்கள் இங்கே பார்க்க போகிறீர்கள். எவ்வளோ கேவலமாக எவ்வளோ அழகாக இவர்கள் பொய்களை பேசி வருகிறார்கள் என்று. வீரேந்திர செஹ்வாக் இவரும் இந்த விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார். வெதர் இட் இஸ் பியூட்டிஃபுல் பீச்சஸ் இன் உடுப்பி, பாரடைஸ் பீச் இன் பாண்டி, நேல் அண்ட் ஹாக்கோட் இன் அடமான், many other beauty beaches throughout the country. There are so many unexplored places in Bharat. இங்கே கவனிக்கக்கூடிய விஷயம், பாரத் என்கிற வார்த்தை, அதாவது இந்தியா இதற்கு மேல் தேவையல்ல. பிரைம் மினிஸ்டர் மோடி 2014ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி 2023ஆம் ஆண்டிலிருந்து பாரத் என்கிற பெயரை வைத்து விட்டார். அதனால் இப்போ எல்லாருமே பாரத், இந்தியா என்கிற பெயரே வரக்கூடாது. வீரேந்திர செஹ்வாகும் பிஜேபியில் இருக்கிறார். இவரும் இதே போன்ற 4-5 படங்களை போட்டு பாருங்கள், இந்தியாவுடைய மால்தீவ்ஸ் என்று நீங்கள் எங்கெல்லாம் போகிறீர்களோ அது இங்கே இருக்கிறது, லக்ஷ்வத்வீப்பிலே இருக்கிறது. ஒரு இடத்தை நீங்கள் வளர்க்கும் போது, ஒரு இடத்திற்காக ப்ரமோஷனை செய்யும் போது இன்னொரு இடத்தை நீங்கள் தவறாக எடுத்து காட்டக்கூடாது. ஆனால் இங்கே இவர்கள் செய்து வருகிறார்கள். அருண் புடூர், அதிதி தேவோ பவ, அண்டமான் நிக்கோபார் ஐலண்ட். இதற்கான அழகை பாருங்கள். அதே படங்கள். அதிதி தேவோ பவ, லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் ஐலண்ட், லக்ஷ்வத்வீப் ஐலண்ட், அதே படங்கள். ஸோ ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் பார்த்தீர்கள்ல எந்த அளவில் இந்த பொய் பிரச்சாரத்தை இவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள். தேஜேந்திர பக்கா இவரும் அதே படங்கள், அதே மாதிரியான ஹேஷ்டேக். சரி, உண்மை என்ன? இதை அலசி பார்க்க வேண்டும். பக்தர்களுடைய பிஜேபியின் ஐடி விங்கோடைய பொய்யை இதற்கு மேல் நீங்கள் பாருங்கள். முதல் படத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த படத்தை நீங்கள் ரிவர்ஸ் சர்ச் செய்து பார்க்கும்போது பிரெஞ்சு பெனின்சுலாவில் இருக்கக்கூடிய இந்த இடம் எப்படி என்று நீங்கள் பாருங்கள். இந்த ரிசர்ச் செய்து பார்க்கும்போது லொக்கேஷன் கீழே எழுதி வருகிறது பாருங்கள், போரா போரா பிரெஞ்சு பெனின்சுலா. இந்த படத்தை போட்டு இது லக்ஷ்வத்வீப் என்று ஏமாற்றி வருகிறது பிஜேபியின் ஐடி செல். இது மட்டும் தானா? மீதம் இருக்கக்கூடிய படங்கள். சரி, அடுத்த படத்தை பாருங்கள். இந்த படத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஷட்டர் ஸ்டாக்கிலிருந்து எங்களுக்கு இந்த படத்திற்கான ரெஃபரன்ஸ் கிடைத்தது. கூகுள் மேப்ஸில் போய் அந்த ரெஃபரன்ஸை தட்டி பார்க்கும்போது தொசை பீச் தாய்லாண்டில் இருக்கிறது. அதாவது எந்த விதத்திலையுமே லக்ஷ்வத்வீப்பில் இருக்கக்கூடிய இடம் இது கிடையாது. அதற்கான இமேஜ், அதற்கான டீட்டெயில் இங்கே இருக்கிறது. கப்ரி ப்ரொவின்ஸ், அந்தமான் சி என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்த படம் எடுக்கப்பட்டது சி ஃப்ரண்ட் இன் தாய்லாந்து, ஃபிஃபி பீச். மூன்றாவது படத்தை பாருங்கள். இந்த படமும் போலியான படம், தவறான படம். சரி, ரன்வீர் சிங் போட்ட படம் இது. இந்த படத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா இதுவும் ஷட்டர் ஸ்டாக் மற்றும் கூகுள் மேப்ஸில் இருந்து இதற்கான விளக்கத்தை தேடி பார்க்கும்போது மால்தீவ்ஸ் த 1000 ஐசஸ் ஃப்ரம் பிளேன், மால்தீவ்ஸோடைய படம் இது. எந்த மால்தீவ்ஸை இவர்கள் எதிர்த்து பேசுகிறார்களோ அதே மால்தீவ்ஸோடைய படத்தை போட்டு இது மால்தீவ்ஸ் இல்லை, இது லக்ஷ்வத்வீப் என்று நம்புங்கள். எந்த அளவில் பொய்களை, கட்டுக்கதைகளை கட்டி வருகிறீர்கள் நீங்கள் பாருங்கள். அதற்கான விளக்கம் கூகுள் மேப்ஸில் நீங்கள் பார்க்கலாம். கூகுள் மேப்ஸில் அதே படம், இந்த படம் எந்த இடத்துல இருக்கிறது அதையும் நீங்கள் பார்க்க முடியும். சரி, நான்காவது படம் அந்த ரொம்பவே அழகாக ஒரு போட், கிளியர் வாட்டர், கிளியர் சி, அடியில் என்ன இருப்பதை நீங்கள் அப்படியே பார்க்கலாம், கண்ணாடி போன்ற அந்த தண்ணீர். இதற்கான உண்மையை தேடி அலசி பார்க்கும்போது இது கிரண் ரிஜிஜு, ரவி கிஷன், அருண் போடார் போன்ற பல்வேறு நபர்கள் பகிர்ந்த இந்த படம். இந்த படத்தை பார்க்கும்போது 21 மார்ச் 2012ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட படம். மால்தீவியன்ஸ் என்கிற இந்த நபர் தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் போட்டிருக்கிறார். வாட் அ கார்ஜியஸ் டே இட் இஸ், வி விஷ் யூ அ சனி எண்ட் ஆஃப் ஒர்க். எவ்வளோ அழகான நாள் இது, எவ்வளோ அழகாக இந்த இடம் இருக்கிறது என்று அவர் எழுதியிருக்கிறார். ஃப்ளிக்கரில் போய் இதற்கான உண்மையான அட்ரஸை எடுத்து பார்க்கும்போது
நவம்பர் 14ஆம் தேதி மால்தீவ்ஸில் 2011ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட படமாக இந்த படம் வெளிவருகிறது. இதுவும் மால்தீவ்ஸோடைய படம். ஆனால் இவர்கள் எடுத்துக்காட்டுவது லக்ஷ்மத்வீப். காரணம், டூரிஸ்ட் குரு ஸ்ரீ நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் லக்ஷ்மத்வீப்பிற்கு சென்று விட்டார். பேன் லக்ஷ்மத்வீப் என்று, பாய்காட் லக்ஷ்மத்வீப் என்று இந்த பக்தர்கள் கிளப்பிய அந்த பொய்களில் அதே மால்தீவ்ஸ்கான படத்தை இவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். சரி, ஒரு படமாவது உண்மையான படமாக மாறிவிட மாட்டாதா என்கிற அந்த முயற்சியில் தான் நாங்களும் இறங்கினோம். 5வது படத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த படத்தை நாங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம். இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது போரா போரா பிரெஞ்சு பெனின்சுலாவில் எடுக்கப்பட்ட இந்த படமாக மாறியது. அதற்கான டிராவல் டுடே என்கிற இந்த vlogல், இந்த பேஜில் இந்த படத்தை எங்களால் பார்க்க முடிந்தது. இந்த படத்தை 14 அக்டோபர் 2023ஆம் ஆண்டு போட்டார்கள். பிரெஞ்சு பெனின்சுலாவில் எடுக்கப்பட்ட படத்தை லக்ஷ்மத்வீப்பாக எடுத்து காட்டிவிட்டார்கள் என்கிறார்கள். அதாவது எதுவுமே சிந்திப்பதல்ல. இன்டர்நெட்டை தட்டுங்கள், ஒரு 4-5 அழகான படங்கள் எடுங்கள், அதை மக்களுக்கு முன் எடுத்து வைத்து விட்டால் மக்கள் நம்பி விடுவார்கள். ஆனால் எங்கள் போன்ற நபர்களும் இருக்கிறார்கள், ஜுபேர் போன்ற நபர்கள் இருக்கிறார்கள். அவர்தான் இந்த அனைத்து டீட்டெயில்ஸுமே கொடுத்திருக்கிறார். முகமது ஜுபேர் ஆல்ட் நியூஸை சார்ந்த நபர், மிக திறமையான ஒரு ஃபேக்ட் செக்கர். அவருடைய ஃபேக்ட் செக்கிங் தான் நான் உங்களுக்கு எடுத்து காட்டி வருகிறேன். சேல் த்ரூ போரா போரான்னு ஒரு வீடியோவும் இருக்கிறது. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த வீடியோவும் இவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள். அந்த வீடியோவில் இந்த படத்திற்கான கேப்சர் தெரிகிறது. 6வது படம், ஒரு படமாவது இந்தியாவை சார்ந்த லக்ஷ்மத்வீப்பை சார்ந்த படமாக இருக்கும் என்று நம்பிதான் இந்த ரிசர்ச்சை செய்திருக்கிறோம். ஆனால் இதுவுமே கிடைக்கவில்லை. 6வது படம் அருண் பொடார் போட்ட இந்த படம். இந்த படமும் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஸ்டாக் இமேஜ், அடாப் ஸ்டாக்கில் இருந்து எடுக்கப்பட்ட இந்த படம். ஹாப்பி கபிள் டிராவலிங் ஜாய் ஃபன் பியூட்டிஃபுல் நேச்சர் சீன்ஸ் என்கிற இந்த தலைப்பில் இந்த படம் இருக்கிறது. இந்த படத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா டெஸ்டினேஷன் ஏஷியா பசிபிக் என்கிற இந்த இடம், லேண்ட்ஸ்கேப் ஆஃப் பங்கானகா பே, தாய்லாந்து அ டூரிஸ்ட் பீப்புள் ஸ்பாட். தாய்லாண்டில் இருக்கக்கூடிய இந்த படத்தை இவர்கள் இந்தியாவுடைய படமாக எடுத்து காட்டிவிட்டார்கள். சரி, 7வது படம், இந்த படத்தையும் நீங்கள் பாருங்கள். இந்த படம் ஃப்ளிக்கரில் இந்த படம் எங்களுக்கு கிடைத்தது. ஃப்ளிக்கரும் ஒரு இமேஜருக்கான ஒரு ரொம்ப பெரிய மிகப்பெரிய வெப்சைட். என்னுடைய படங்கள் எல்லாம் அங்கே நிறையவே இருக்கிறது. flickr.com/the Indian photography நீங்கள் போட்டு பார்த்தீர்களோ, நான் எடுத்த படங்களும் அங்கே உங்களால் பார்க்க முடியும். வியூ பாயிண்ட் ஆஃப் கோ ஃபி ஃபி இன் தாய்லாந்து, இதுவும் தாய்லாண்டில் எடுக்கப்பட்ட படம். சரி, 8வது படம், இதையும் பார்த்து விடுங்கள். லக்ஷ்மத்வீப் என்று கூறினார்களே, இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். இதுவும் ஷட்டர் ஸ்டாக் என்கிற இன்னொரு வெப்சைட்டில் எடுக்கப்பட்ட படம். லீப் பீச் இன் தாய்லாந்து, கோ லீப் பீச் இன் தாய்லாந்து. இந்த படமும் தாய்லாண்டில் எடுக்கப்பட்ட படம். 9வது படம், இந்த படத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா பிரெஞ்சு பெனின்சுலாவில் எடுக்கப்பட்ட படம். இந்த 10வது படமாவது எங்கே எடுக்கப்பட்டது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா லொம்போகான் ஐலண்ட் இன் இந்தோனேஷியா. அப்போது ஒரு 10 படங்கள். இந்த படம் எல்லாமே லக்ஷ்மத்வீப்பாக இருக்கும் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்களோ, இதில் எந்த படமுமே லக்ஷ்மத்வீப்பிலிருந்து எடுக்கப்பட்ட படம் கிடையாது. அனைத்துமே வெவ்வேறு நாடுகளில் எடுக்கப்பட்ட படத்தை பிஜேபியின் ஐடி செல் இந்தியாவின் படமாக எடுத்துக்காட்டி மக்களை ஏமாற்றக்கூடிய வேலை மட்டும் பார்க்கவில்லை, உங்களுடைய கவனத்தையும் திசை திருப்பக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். ராமர் கோவிலா அல்ல லக்ஷ்மத்வீப்பா என்று நீங்கள் முடிவெடுங்கள். இன்னும் ராமர் கோவில் வெறும் 40% மட்டுமே கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அவசரப்பட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி தன்னுடைய ஓட்டிற்காக அதை இனாக்ரேட் செய்து கொண்டிருக்கிறார். 4 சங்கராச்சாரியர்கள் 4 பேருமே கோபத்தில் இருக்கிறார்கள், நாங்கள் போக மாட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள். மோடி இந்த இனாக்ரேஷன் செய்வதற்கு தகுதியற்றவர் என்றும் கூறியிருக்கிறார்கள். காங்கிரஸ், நாங்களும் ராமர் கோவில் என்கிற இந்த திறப்பு விழாவிற்கு போக மாட்டோம், இது RSS உடைய ஒரு பிரச்சார அலையாக இருக்கிறது. பிஜேபி தன்னுடைய 2024ஆம் ஆண்டு தேர்தலுக்காக இதை பிரச்சாரமாக மாற்றி வருகிறார்கள். அதனால் இதை நாங்கள் பாய்காட் செய்கிறோம். இதற்கும் ராமருக்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது. பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய ப்ரொபகேண்டா மட்டும்தான். அதனால் காங்கிரஸ், இந்தியா அணி, இதை சார்ந்த பல்வேறு நபர்கள் ராமர் கோவிலின் திறப்பு விழாவை பாய்காட் செய்து வருகிறார்கள். சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் சோஷியல் மீடியாவை வைத்து பிஜேபியின் ஐடி செல் உங்களை, இந்த நாட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை பார்த்து வருகிறது. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும்.
இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.